வணக்கங்க. இப்போ ரீசென்ட்டா ஒரு இரும்பு தோசைக்கல் வாங்குனேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு நான்ஸ்டிக் கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நான்ஸ்டிக் கல் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே யூஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். நான்ஸ்டிக் கல் 2 இயர்ஸ் எனக்கு வந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப நடுவுல வழக்கம் போல ஒரு மாரி சொர சொரன்னு ஆயிட்டா, அதுக்கப்புறம் தோசை ஊத்தும் போதெல்லாம் அது பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். சரின்னு வெங்காயத்த தடவி தடவி சுட்டுட்டே இருந்தேன். அப்பதான் சரி ஒரு இரும்பு கல் வாங்கிருவோம். ஆனா நான்ஸ்டிக் வேணாம். ஏன்னா வாங்கி வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அப்படிங்கிற மாரி தோணுச்சு. நான்ஸ்டிக் கல் அப்படின்னாலே ஒரு கிரேசி அப்படி சொல்லலாம். தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் அப்படிங்கிற மாரி தான் அது ஆசைப்பட்டு அத வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு அதுக்கடுத்து தோணுன விஷயம் இன்னும் ஒண்ணு கூட. அம்மா வீட்ல எல்லாம் இரும்பு தோசைகள் தான் யூஸ் பண்றாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு அது எப்ப வாங்குனாங்கன்னே தெரியாது. அவ்ளோ லாங் டைமா அந்த இரும்பு தோசை 15, 20 வருஷம் கூட இருக்கலாம். யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இன்னுமே ஸ்டில்லுமே பிடிக்காம சூப்பரா வரும். அம்மா வெங்காயம் தடவுறது இந்த மாரி எந்த பழக்கமும் கிடையாது. எண்ணெய தடவுவாங்க, தோசை வந்துடும். சரி நம்ம நான்ஸ்டிக் வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இரும்பு வாங்கலாம் 2, 3 மந்த்தா பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கடைக்கு போகும்போது அங்கேயும் இரும்பு கல் இருந்தது. அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த பிறகும் நான் அந்த நான்ஸ்டிக்க விடல. சும்மா நடுவுல தடவி தடவி வெங்காயத்த கட் பண்ணி சுட்டுட்டே இருந்தேன். அப்பதான் தோணுச்சு, இந்த கல் இருக்கங்காட்டி நம்ம இத யூஸ் பண்ண மாட்டோம்ன்னு சொல்லி டஸ்ட்பின்லயே வச்சாச்சு. போன கல்ல மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்பட்டு யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி. 20 டேஸா இத அப்படியே போட்டுட்டேன். ஒரு கல்லு எவ்வளோ வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட்டா வாங்குறோமோ, எந்த கல்லையும் அத யூஸ் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமானா, கொஞ்ச நாள் ஆயிட்டாவே அத நம்ம கண்டுக்காம போட்டுருவோம். அது மாரி தான் இந்த கல்லையும் நான் வச்சுட்டேன். அதுக்கடுத்து எடுத்து பாக்கேன். எப்படியோ தண்ணி டிராப்லாம் பட்டுட்டு துரு துருவா ஏறிட்டு. அச்சச்சோ! கல்லு வீணடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி ஆயில்லாம் தடவி வச்சேன். அதுக்கடுத்து அந்த ஆயில் நல்லா ஊறி போயிட்டு, இப்ப அந்த துருவெல்லாம் போயிட்டு. கல்ல பழக்கணுமே அப்படின்னு நினைக்கிறப்போ பயந்து போய் அந்த கல்ல அப்படியே வச்சாச்சு. சரி பழக்கி இப்ப சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ உள்ள அழுக்கு இது மாதிரிலாம் டஸ்ட் நிறையாவே இருக்கும்ல. அப்படி யூஸ் பண்ணாம ஒரு கடையில இருக்குது அப்படிங்கிறப்போ, இப்ப சோப்பு தண்ணி போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கல் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். இப்ப தோசைக்கல்ல நல்லா கழுவி எடுத்துடலாம். தோசைக்கல் பழக்கிறது தாங்க கஷ்டம். அது ஒரு டைம் வர ஆரம்பிச்சிட்டுன்னா சூப்பரா வரும். இப்ப உங்களால எந்த அளவுக்கு தேய்ச்சு கழுவ முடியுமோ, நல்லா தேய்ச்சு கழுவிடுங்க. அதுல உள்ள அழுக்கு எல்லாம் போக அம்புட்டு. ஏன்னா எனக்கு துருவெல்லாம் பிடிச்சிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கருப்பு கருப்பா ஆயிட்டு. ஆனா எண்ணெய் போடவுமே அந்த துரு கொஞ்சம் நல்லாவே கலண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கூட. சரி கழுவிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப கல்ல நல்லா சோப்பு போட்டு கழுவி எடுத்தாச்சுங்க. ஏன்னா அதுல எல்லாம் ஒரு சில அழுக்கும் நீட்டா போயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி சூப்பரா கழுவியாச்சு. ஒன்லி சோப்பு வச்சு ஸ்க்ரப் வச்சு கிளீன் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப கல்ல அடுப்பு ஆன் பண்ணி நல்லா சூடு பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா எண்ணெய தடவுவோம். இப்ப 2டே பொருள் வச்சு தான் கிளீன் பண்ண போறோம். நல்லா சமையலுக்கு நீங்க என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ, நான் கடலெண்ணெய் தாங்க தேய்க்கிறேன். தோசை சுடுறதுக்கு உள்ள எண்ணெயவே நல்லா தடவிட்டேன். இப்ப இந்த கல்லு வரணும்னா நல்லா சூடான பிறகு எண்ணெய தடவிடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இந்த கல்லுல இந்த வெங்காயம் எல்லா இடத்துலயும் ரோஸ்ட் ஆகுற மாதிரி போட்டு வதக்கிடுங்க. வதக்கி கீழே போட்டுட்டாலே இந்த கல்லு நல்லா வரும் நினைச்சுதான் நானும் ட்ரை பண்றேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. எங்க வீட்ல சொன்னது வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துட்டோமா அது நல்லாவே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா சொன்னாங்க. அதையே தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்துட்டுங்க. அந்த கலரே சேஞ்ச் ஆயிட்டு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல மாறிட்டு பாத்தீங்களா, அந்த வெங்காயம் நல்லா கறி வரந்தடியும் வதக்கிட வேண்டியது. இந்த ஸ்டேஜ் எடுத்துடுறேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் எண்ணெய் லைட்டா தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் போட்டு அந்த எண்ணெயோட ஜஸ்ட் நல்லா தேய்ச்சி மட்டும் விட்டுக்கிறேன். ஒரு 2 தோசை வரந்தண்டி மட்டும் கஷ்டம். அந்த கல்லு பழகிட்டேன்னா அடுத்து சூப்பரா வரும் எப்பவுமே. அந்த ஒரு ப்ராசஸ்க்காண்டி தான் இப்போ நிறைய பண்ணிட்டே இருக்கிறோம். ரொம்ப பெருசா ஊத்த வேண்டாங்க. கொஞ்சம் திண்ணமா சின்னதாவே ஊத்தி பார்க்கலாம். ஃபுல்லும் தடவிட்டேன்னா அது எப்படி வருதுன்னு தெரியல. அந்த ஒரு பயம் தான். ஏன்னா 2 தோசை எப்படி வேஸ்ட் பண்ண தான் போறோம்.
இந்த தோசை எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரம் பிடிக்குதுங்க. நான் கொஞ்சம் ரோசி சுரண்டி சுரண்டி தான் எடுக்கிறேன். ஆனால் நடு மத்தியில் வந்து ஈஸியாக வருது. ஓகே, மொதல் 2 தோசை இப்படி தான் வரும். இந்த அளவுக்கு வந்ததே கிரேட் சக்ஸஸ் தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு இருந்த பயத்துக்கு இந்த கல்லை எப்படி வரப்போதும் தெரியாமலே ஒரு சோம்பேறித்தனத்திலே வச்சுட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு வந்ததே எனக்கு ஹாப்பி தான். சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப எடுக்க வேணாம், அப்படி லைட்டாக எடுத்துட்டு. இது ரெண்டாவது தோசை கொஞ்சம் மெல்லிசுன்னு ஊற்றுனாங்க. ஆனால் சின்ன தோசையாக தான் ஊற்றினேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு. அப்போ இந்த ஊத்துற தோசையெல்லாம் நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தோசையோட க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியா. இந்த 2 தோசை எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு இட்லி தோசை. காலைல என்ன இருக்கோ அதை காக்காவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இன்னைக்கு காக்காவுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 தோசையை வச்சிட வேண்டியா. அடுத்து ஊத்துற தோசையை நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க. ஈஸியாக வெங்காயம் ஆயில் இருந்தால் போதுங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துட்டாவே அந்த கல் நீட்டாகிடுது. ஃபஸ்ட்டு ஊற்றுற 2 தோசையை மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஊற்றுற தோசையெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஒரு புது கல்லை பழக்கிடலாம். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்குது இரும்பு கல். இப்போ சூப்பராக வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல அப்டேட்டோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.